பாட்டியும் அந்த நீளமான விடுமுறை நாட்களும். அந்த விடுமுறை நாட்கள் ஒரே நாளா இல்ல, பல நாளா மெதுவா நகர்ந்தது. பாட்டி சொன்னாள், விடுமுறைன்னா நாளை கணக்கிடாத காலம். காலை பாட்டி எங்களை எழுப்ப மாட்டாள். நாமே விழிச்சா போதும். தூக்கம் கூட. விடுமுறைக்கு வந்திருக்குது இன்னும் சிரிப்பாள். ஒரு நாள் பாட்டி எதுவும் செய்யாமா வாசலில் உட்கார்ந்திருந்தாள். நான் கேட்டேன், பாட்டி சும்மா இருக்கீங்களா? அவள் சொன்னாள், இல்ல, பழைய நாட்களோடு இருக்கேன். அடுத்த நாள் மழை பெய்தது. பாட்டி சொன்னாள், பள்ளிக்கூடம் இருந்தா இந்த மழையைக் கூட நம்ம பார்க்க முடியாது. விடுமுறை நாட்களில் பாட்டி அதிகமா பேசல. ஆனா அவள் அருகில் உட்கார்ந்தாலே மனசு நிறையற மாதிரி இருந்தது. ஒரு நாள் இரவு நான் கேட்டேன், பாட்டி விடுமுறை எப்ப முடியும்? அவள் சிரிச்சாள், கண்ணோரம் தண்ணியோட. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு விடுமுறைதான் சொன்னாள். அந்த நாள் நாள்காட்டியிலே இல்ல, ஆனா என் வாழ்க்கையில அது ஒரு பெரிய நாள். விடுமுறை முடிஞ்சிடும், பள்ளி தொடங்கிடும். ஆனா பாட்டியோட அந்த விடுமுறை நாட்கள் எப்பவும் மனசுக்குள்ள தொடர்ந்தே இருக்கும். பாட்டியும் முடிவே இல்லாத விடுமுறையும். விடுமுறை நாள் அதுக்கொன்னு எதுவும் விசேஷம் இல்ல. ஆனா பாட்டி வீட்டில் இருந்தாலே அந்த நாள் விடுமுறை மாதிரிதான். பாட்டி காலை எழுந்ததும் எங்களை பார்க்கும். இன்னைக்கு எங்கும் போக வேண்டாம். அந்த ஒரு வார்த்தை போதும். மனசு லேசா ஆயிடும். ஒரு நாள் பாட்டி துணி மடிச்சுக்கிட்டே சொன்னாள், விடுமுறைன்னா புது நாள் கிடைக்கிறது இல்ல, பழைய நாளை மீண்டும் வாழ்றது. அந்த விடுமுறை நாட்களில் பாட்டி அதிகமா சிரிக்க மாட்டாள். ஆனா அவள் முகத்துல இருந்த அமைதி எங்களை பாதுகாத்தது போல இருந்தது. மதியம் பாட்டி எங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒன்னும் பேசாமா என் தலையில கையை வைத்தாள். அந்த ஸ்பரிசம் ஒரு வார்த்தை கூட இல்லாமா எல்லாம் சொல்லிடுச்சு. ஒரு நாள் மாலை நான் கேட்டேன், பாட்டி உங்களுக்கு விடுமுறை பிடிக்குமா? அவள் கொஞ்சம் நேரம் யோசிச்சு, பிடிக்கும். ஏன்னா எல்லாரும் வீட்டில இருப்பாங்க என்று சொன்னாள். அந்த பதில் ரொம்ப சின்னது. ஆனா என் நெஞ்சுல ஏதோ ஒன்று உடைஞ்சது. விடுமுறை முடிஞ்சு நாட்கள் ஓடினாலும் பாட்டி இருந்த அந்த நாட்கள் என் வாழ்க்கையில நின்று போன நேரம் போலதான். இன்னிக்கும் விடுமுறைன்னு கேட்டாலே பாட்டி முகம்தான் முதல்ல நினைவுக்கு வருது. பாட்டியும் மறக்க முடியாத விடுமுறையும். அந்த விடுமுறை நாளில் வீடு சின்னதா அமைதியா இருந்தது. பாட்டி ஜன்னல் கிட்ட உட்கார்ந்து வெளியே பார்த்துக்கிட்டிருந்தாள். அப்போல்லாம் இன்னும் மெதுவா ஆரம்பித்தாள், விடுமுறைன்னா எங்களுக்கு வீட்டுக்கு வர்ற நாளுதான். பாட்டி பழைய பெட்டியை திறந்தாள். உள்ளே ஒரு உடைந்த வளையல், ஒரு மங்கிய கடிதம், ஒரு சின்ன புகைப்படம். இவை எல்லாம் எங்க விடுமுறைகள் என்று சிரிச்சாள். மதியம் பாட்டி எதுவும் பேசல. ஆனா அவள் மௌனம்தான் ஒரு பெரிய கதை சொன்னது. மாலை என்னை அருகில் கூட்டிக்கிட்டு, விடுமுறை நாளை மறக்கணும்னு இல்ல, நேற்றை நினைவுகூர்ற நாளும்தான் சொன்னாள். இரவு பாட்டி விளக்கை அணைத்தாள். நாளைக்கு வேலை வரும். ஆனா இன்றைய நினைவு
எப்போதும் உன்னோட வரும்னு சொன்னாள். அந்த விடுமுறை முடிஞ்சு போன நாளி இல்லை. அது ஒரு நினைவா மாறி நின்னது. பாட்டியம் அந்த சின்ன விடுமுறை நொடிகளும். விடுமுறை நாள் விடியலுக்கு முன்னாடியே பாட்டி எழுந்துட்டாள். எங்களை எழுப்பல. சும்மா பார்த்துக்கிட்டிருந்தாள். தூங்கட்டும் என்று மெதுவா சொன்னாள். இவங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுதான் உண்மையான விடுமுறை. காலை நான் விழிச்சப்போ பாட்டி சமையலறையில இல்லை. வாசல் கிட்ட முறையில் உட்கார்ந்து வானத்தை பார்த்துக்கிட்டிருந்தாள். பாட்டி என்று கூப்பிட்டேன். அவள் சிரிச்சாள். இன்னிக்கு நாளை நினைக்காத நாள் என்றாள். மதியம் பாட்டி என் பக்கத்துல உட்கார்ந்தாள். ஒன்னும் பேசல. ஆனா அவள் கையை என் தோள்ல வைத்தாள். அந்த ஒரு நிமிஷம் எனக்கு பள்ளியும் இல்ல, வேலையும் இல்ல, உலகமே இல்ல. மாலை நான் கேட்டேன், பாட்டி விடுமுறை எதுக்கு? அவள் கொஞ்ச நேரம் அமைதியாயிருந்து, நம்ம மனசு சோர்ந்துடாம இருக்க என்று சொன்னாள். குரல் லேசா நடுங்கினது. இரவு பாட்டி விளக்கே அணைக்கும்போது என்னை பார்த்து சொன்னாள், நாளைக்கு எல்லாரும் தத்தம் வழியில போயிடுவாங்க. ஆனா இன்னிக்கு நீ இங்க இருக்கே, அதுதான் விடுமுறை. அந்த வார்த்தை என் கண்ணில சத்தமில்லாம தண்ணி வரவச்சுது. இன்னிக்கு விடுமுறைன்னு கேட்டாலே எனக்கு நினைவுக்கு வருது எங்க பாட்டி எதுவும் செய்யாம என்னை பார்த்துக்கிட்டிருந்த அந்த நாள். தாத்தாவும் பாட்டியும் அந்த அமைதியான விடுமுறை. விடுமுறை நாள் வீடு மெதுவா மூச்சு விட்ட மாதிரி அமைதியா இருந்தது. தாத்தா வாசலில் உட்கார்ந்து பழைய செய்தித்தாளை மடிச்சுக்கிட்டிருந்தார். பாட்டி உள்ளே காபி அடுப்பு மேல வச்சாள். இன்னைக்கு அவசரம் இல்ல என்று தாத்தா சொன்னார். பாட்டி சிரிச்சாள். அவங்களுக்கு அவசரம் இல்லாத நாட்கள் ரொம்ப பிடிக்கும். காலை தாத்தா பாட்டியை பார்த்து கேட்டார், நடக்க போகலாமா? பாட்டி மெதுவா தலையாட்டினாள். அந்த பதிலிலே நிறைய வருடங்களோட அன்பு இருந்தது. இருவரும் தெருவின் முடிவு வரைக்கும் மெதுவா நடந்தார்கள், கையை கைப்பிடிச்சுக்கிட்டே. மதியம் சாப்பாட்டுக்குப் பிறகு தாத்தா நாற்காலியில் தூங்கினார். பாட்டி அவருக்காக வெயில் படாத மாதிரி திரையை சீர்படுத்தினாள். அந்த சின்ன செயலில் ஒரு பெரிய காதல் இருந்தது. மாலை தாத்தா சொன்னார், எல்லா விடுமுறையும் இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். பாட்டி மெதுவா சொன்னாள், நாம இருவரும் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் விடுமுறைதான். இரவு விளக்கு அணைக்கும்போது தாத்தா பாட்டியின் கையை பிடிச்சார். வார்த்தை எதுவும் இல்ல, அன்பு மட்டும் பேசினது. அந்த விடுமுறை நாள்காட்டியில ஒரு நாள். ஆனா தாத்தா பாட்டி சேர்ந்திருந்த அந்த நாள் வாழ்க்கையே அழகாயிருந்தது. தாத்தாவும் பாட்டியும் சின்ன விடுமுறை. விடுமுறை நாள் காலை வெயில் மெதுவா வாசலுக்குள் நுழைந்தது. தாத்தா பழைய நாற்காலியில் உட்கார்ந்து நேரத்தை பார்த்தார். பாட்டி காபி கொண்டு வந்து அவருக்கு பக்கத்துல வைத்தாள். இன்னைக்கு எங்கும் போக வேண்டாம் என்று தாத்தா சொன்னார். பாட்டி சிரிச்சாள். அவளுக்கு அதே போதும். மதியம் இருவரும் ஒன்றும் பேசாம வீட்டுக்குள் உட்கார்ந்தார்கள். அந்த மௌனம் கூட ஒரு கதை போல இருந்தது. மாலை
தாத்தா மெதுவா எழுந்து பாட்டியின் கையை பிடிச்சார். சின்ன நடை போகலாமா என்று கேட்டார். தெருவின் முடிவு வரைக்கும். இருவரும் மெதுவா நடந்தார்கள். நாளை பற்றி யாரும் பேசல. இன்றைய நாளே போதும். இரவு விளக்கு அணையும்போது பாட்டி தாத்தாவை பார்த்து சொன்னாள், நாம் இருவரும் சேர்ந்திருந்தால் எந்த நாளும் விடுமுறைதான். தாத்தா சிரித்தார்.